லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைப்பெண்ணுமாயிருந்தாள். ஊராரிலே வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவன் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்போது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இங்க ஆண்டவர் நாயின் என்னும் ஊருக்கு அவர் புறப்பட்டு போகிறார். போகிற வழியில அநேகர் அவரோடு என்ன பண்றாங்க? செல்கிறார்கள். சீஷர்கள் செல்கிறார்கள், ஜனங்கள் எல்லாரும் செல்கிறார்கள். அவர் போகிற பாதையில் மரித்து போன ஒரு வாலிபனை என்ன பண்றாங்க? அடக்க ஆராதனை வீட்டிலிருந்து எங்க நேராக கொண்டு போறாங்க? நம்ம ஊர் பாஷையில சுடுகாட்டுக்கு கொண்டு போகிறார்கள். கல்லறைக்கு நேராக கொண்டு போகிறார்கள். இங்கு அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு போகிறார்கள். அவனுடைய தாய்க்கு ஒரே மகனாய் இருக்கிறான். அப்ப அந்த தாயாருடைய நிலைமை பார்க்கும்போது அடுத்தது சந்ததியே இல்லை. அந்த அம்மாவை பாதுகாப்பதற்கும் ஒருவரும் இல்லை. அடுத்தது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை. ஒரே மகனாய் இருக்கிறான். ஒரே மகனை இழந்து வாடுகிற அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் கூட இருந்தாலும் அந்த 2 நாட்கள் 3 நாட்கள் ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்கள் தன்னுடைய வேலையை பார்ப்பதற்கு புறப்பட்டு போவார்கள். எதிர்காலம் நம்பிக்கை இல்லை அந்த தாய்க்கு. அடுத்தது ஒரு வாரிசு இல்லை. அடுத்தது அவங்களுக்கு சம்பாதித்து கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை. அடுத்தது ஒரு வியாதி, ஒரு பிரச்சனை அந்த தாய்க்கு வரும்போது தாங்குவதற்கு ஒருவரும் இல்லாத சூழ்நிலையில் அங்க என்ன பண்றாங்க? அடக்க ஆராதனைக்கு செல்லும் போது இயேசு கிறிஸ்துவும் அந்த வழியில் வருகிறார். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் நினைக்கிறது என்ன? ஆண்டவர் ஒருவேளை அவர் முன்பாக வந்திருந்தால், அவன் வியாதிப்பட்டு இருக்கும்போது வந்திருந்தால், ரட்சிக்கப்பட்ட நாம் எப்படி சிந்தித்திருப்போம்? ஒருவேளை ஆண்டவரே நீங்க அவன் வியாதியா இருக்கும்போது வந்திருந்தா அவன் மரித்திருக்க மாட்டானே என்று லாசருடைய வாழ்க்கையில சொல்றாங்க. இங்க அவள் யார் என்று தெரியாது. ஆண்டவர் யார் என்று அவளுக்கு தெரியாது. ஆண்டவரை பற்றி அவளுக்கு தெரியாது. ஆண்டவரை தேடி இவர்கள் செல்லவில்லை. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார். எல்லா நேரத்திலும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்பதில்லை, ஆனால் ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கிறதில்லை, ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை பார்த்து நாம் விசாரிப்பதில்லை. ஆண்டவரே இதை செய்யலாமா, இது செய்யக்கூடாதா? தாவீது என்ன பண்றாரு? ஒரு இடத்துல பிரச்சனை வரும்போது பெலிஸ்தர் என்ன பண்றாங்க? தேசத்தை சுட்டெரித்துட்டு தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடுகள்லாம் கொண்டு போகிறார்கள். சாமுவேல்ல வாசிக்கிறோம். ஆனா தாவீது என்ன பண்றாரு தெரியுமா? ஆசாரியனை கூப்பிட்டு ஏபோத்தை கொண்டு வர சொல்கிறார். அந்த ஏபோத்தை கொண்டு வந்து வைத்த பிறகு அங்க கேட்கிற ஆண்டவர்கிட்ட விசாரிக்கலாம், ஆண்டவரே இந்த தண்டை நான் பின்தொடரலாமா? அப்படின்னா ஏபோத்துனா என்ன? பைபிள் அப்படித்தானே போட்டிருக்கு. அவன் ஏபோத்தை என்ன பண்ணான்? கொண்டு வர சொன்னான். அப்படின்னா என்ன தெரியுமா? இன்னைக்கு நீங்க பைக்ல போயிட்டே இருக்கிறீங்க. சென்னையில் போனா என்ன இருக்கும்? சிக்னல் இருக்கும். நம்ம ஊர்ல கையை போட்டா கூட நிறுத்த மாட்டோம், கையை எடுத்துட்டு போயிடுவோம் ஒரு பக்கம். ஒரு பக்கம் என்ன பண்றோம்? நம்ம ஊர்ல மனம் போன போக்கில் வண்டியை ஓட்டுறோம். ஆனா செங்கல்பட்டு, தாம்பரத்தை தாண்டின சிக்னலுக்கு நாம் என்ன பண்றோம்? கட்டுப்பட்டு தான் ஆகணும். இல்லை நான் முதலமைச்சரோடு நமக்கு வேண்டியவர், அவர் சொந்தக்கார் வேண்டியவர். நீங்க போனீங்கன்னா ரோடு காலியாக தான் இருக்கும். திடீர்னு எவனா குறுக்க வந்துடுவான். நம்ம போய் சேர வேண்டியது. அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? இங்க தாவீது சொல்றாரு, அவன் ஏபோத்தை கொண்டு வர வைத்து, ஆண்டவரே இந்த தண்டை பின்தொடரலாமான்னா, ஏபோத் என்பது ஒரு சிக்னல். ரெட் சிக்னல், கிரீன் சிக்னல். எப்படி ஒரு டிராஃபிக் ரூல்ஸ்ல இருக்குதோ, ரெட்டு விழுந்தா என்ன பண்ண மாட்டோம்? போக மாட்டோம். அதை மீறி போனா போக வேண்டியதுதான்.
ஒரு 6 அடி குழி எடுத்து போட்டு உள்ள அமுக்கி நம்மளை அமுச்சிடுவான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி. அப்போ கட்டுப்பட்டு நாம் இந்த உலகத்து சட்ட திட்டங்களுக்கு எப்படி கட்டுப்பட்டு வாழ்கிறது போல தாவீது ஆண்டவருக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார். விசாரிக்கிறார், ஆண்டவரே போலாமா, ஆண்டவரே இதை செய்யலாமா, எனக்கு அந்த திராணி இருக்கா. ஏன்னா எல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலை, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, தள்ளப்பட்ட சூழ்நிலை. கூட இருக்கிறவன கல்லெறிய பார்க்கறான். கூட இருக்கிறவன் தான் நம்மை கல்லெறிய பார்ப்பான். ஆனாலும் தாவீது தன்னுடைய தேவனுக்குள் தன்னை என்ன பண்றான், திடப்படுத்தி கொண்டார். இன்னைக்கு பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும், நமக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பினாலும், கூட இருப்பேன் என்று சொன்னவர்கள் நம்மை விட்டு விலகினாலும், கூடவே இருப்பேன் என்று சொல்லி கூட இருந்து குழி வெட்டினாலும், ஆண்டவர் நம்மை நடத்த போதுமானவராயிருக்கிறார். தாவீது அந்த தண்டை பிடித்தான். அது பின்பாக வசனத்தில் வாசிக்கும் போது, சிறிதாகிலும் பெரிதாகிலும் ஒன்றும் குறைவுபடாமல் அவன் எல்லாவற்றும் சகலத்தையும் திருப்பி கொண்டான், பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் அங்க வாக்கு கொடுக்கிறார், நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய் என்ற வாக்கு தத்தம் வசனத்தை தாவீதுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார். அங்கே விசாரித்தான், ஆண்டவரிடத்தில் விசாரித்தான். இன்னைக்கு சில நேரம் ஆண்டவரிடத்தில் நாம் விசாரிக்கும் போது ஆண்டவர் சில இடத்துல போன்னு சொல்லுவார், சில இடத்துல போகாதன்னு சொல்லுவார், சில இடத்துல செய்யின்னு சொல்லுவார், சில இடத்துல செய்யாதன்னு சொல்லுவார். நம்ம அடிக்கடி சொல்றோம்ல, செய் என்பதை செய்யாமல் இருந்தால் பாவம், செய்யக்கூடாததை செய்தால் பாவம். தொடாதன்னு சொல்றோம், தொட்டு பார்த்தா என்ன, கரண்ட் இருக்கு சிஸ்டர் தொடாதீங்க. இல்லை நான் ரொம்ப தைரியசாலி, டபுள் PhD முடிச்சிருக்கிறேன், அப்புறம் 2 டிகிரி முடிச்சிருக்கிறேன், எல்லாம் முடிச்சிருக்கிறேன், பரவாயில்ல, கரண்ட்லாம் ஒன்றும் ஒன்றும் பண்ணாது. போய் கரண்ட்ல கை விட்டீங்கன்னா என்ன ஆகும், என்ன மாதிரி ஆக வேண்டியதுதான், வெள்ளையா ஆயிட வேண்டியதுதான். அப்போ செய்யக்கூடாததை செய்யக்கூடாது, செய்யின் என்பதை என்ன பண்ணோம், செய்ய வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், ஆண்டவரே இது உமக்கு சித்தமா. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இன்னைக்கு அநேகர் ஆண்டவரே உம்முடைய சித்தமா என்று கேட்கிறார்கள். ஆனால் செய்வதற்கு முன்பே நாம் என்ன பண்ணோம், ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஓகே, இங்க நடக்கிற சம்பவம் எதுக்கு வர, விசாரிக்கிற ஆண்டவர் நமக்கு உண்டு. அந்த அம்மா கூப்பிடல, அந்த அம்மா ஆண்டவரை நோக்கி பார்க்கல, அங்க இருக்கிற ஜனங்களும் கூப்பிடவில்லை. ஆனால் அந்த தாயினுடைய சூழ்நிலை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு நாம் கூப்பிடாவிட்டாலும், நாம் அவரை பார்க்கவிட்டாலும், அவருடைய சமூகத்தில் வராவிட்டாலும், அவர் நம்மை என்ன பண்றார், நினைத்திருக்கிறார். அவர் நம்மை என்ன பண்றாரு, எப்போதுமே நினைத்திருக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, அவர் உன் பக்கத்தில் நிழலாயிருக்கிறார். உறக்கம்னா என்ன, தூக்கம்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். உறக்கம்னா என்ன? டீச்சர்ஸா இருக்கிறீங்க, சொல்லுங்க. உறக்கம்னா கண்ணை மூடி தூங்குறதா? கேட்கல. வீட்டுக்கு போய் தூங்குறதா உறக்கம்னா? உறக்கத்துக்கும் தூக்கத்துக்கும் வித்தியாசம் உண்டு. இன்னைக்கு எத்தனையோ பேர் பிள்ளை பெற்றிருக்கிறார்கள், பிள்ளையை பெற்று வளர்த்துருக்கிறோம். இதோ ஒரு பிள்ளையை வளர்ந்துருக்கிறோம், 5 வயசு ஆகுது. இந்த பிள்ளையை நான் என்ன பண்ணுறேன், ஒரு பஸ்ஸில் நான் பிரயாணம் பண்ணுகிறேன். இங்கேருந்து நான் செங்கல்பட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பஸ்ஸில் உக்காந்து போகிறேன். உக்காந்து போகும்போது இவன் என்னுடைய மடியில் இருக்கிறான். என் பையன் யார் மடியில் இருக்கிறான், என் மடியில் இருக்கிறான். ஆனாலும் நான் கண்ணை மூடி நான் இப்படியே தூங்கியிருந்தாலும், பஸ்ஸு 100 கிலோமீட்டரில் போய் சடன் பிரேக் அடித்தாலும் குழந்தைய நான் டப்புன்னு பிடிச்சிருப்பேன். நீங்கள் எத்தனை பேர் பஸ்ஸில் போயிருப்பீங்க? போகாத ஆட்களில் என்னதான் பயங்கரமாக தூங்கினாலும் அந்த பிள்ளை என்ன பண்ணுறாங்க தெரியுமா, வைத்து கொண்டே இருப்பாங்க. பஸ்ஸு போய் அவன் அடிக்கிற பிரேக்குக்கு அப்படியே ஆடி போனாலும் பிள்ளையை நம்ம என்ன பண்ணுறோம், இறுக்கமாய் பிடித்து கொள்வது போல. அதுதான் உறக்கம். தூக்கம் என்பது என்ன தெரியுமா, நைட்டு 10 மணிக்கு தூங்கி காலைல 10 மணிக்கு எழும்புறான் பாரு, அது தூக்கம். உறக்கம்னா என்ன, ஆண்டவர் சொல்றாரு, இதோ இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் உறங்குவதும் இல்லையா. ஒரு குழந்தை கூட தாய் டயர்டா இருக்கும்போது மடியில வச்சுட்டு தூங்கிடுவாங்க. நான் அதை கூட பண்ணுவதில்லை, நான் உன் பக்கத்தில் நிழலாயிருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உறங்காமல் தூங்காமல் பாதுகாக்கிற தெய்வமா இருக்கிறார். நம்ம தான் தூங்குவோம், நம்ம தான் என்ன பண்ணுவோம், உறங்குவோம். சில நேரம் டயர்டாக இருந்தால் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவோம். அவருக்கு டயர்டே இல்லை, அவருக்கு நேரம் காலங்கள் இல்லை. பாஸ்டர் பால் தாங்கியா போன வாரம் சொல்லும்போது அவருக்கு என்ன வந்துச்சா, ஹார்ட் அட்டாக் வந்து அவர் என்ன பண்ணிட்டார், விழுந்துட்டார். மூச்சு பேச்சு இல்லை, டாக்டர் மரித்துட்டார்னு சொல்லியாச்சு, ரிப்போர்ட்லாம் வந்துச்சு செத்து போயிட்டாருன்னு. ஆனாலும் 1/2 மணி நேரம் கழித்து அவர் என்ன பண்ணாராம்,
கண் விழிச்சு பார்க்குறாரு. ஆராதனை நடத்தும் போதே விழுந்துட்டு இருக்கிறார் மனுஷன். கண் விழித்து பார்த்தா அவர் எல்லாம் சுற்றி அழறாங்களாம். அவர் சொல்கிறாரு, சுற்றி அழறாங்க, நான் பார்க்குறேன். இப்போது அவர் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? என் வாட்சு நான் கட்டினா 4 லட்சம் 5 லட்சத்துக்கு அவர் வாட்சு கட்டுவாராம். அவ்வளவு கிஃப்ட் கொடுப்பாங்களாம். பாஸ்டர் பால் தங்கையாக்கு வாட்சுனா அவ்வளவு பிரியம். ஆனால் இப்போ நான் வாட்சு கூட கட்டத்தில்லை. ஏன் தெரியுமா? என் ஆண்டவருக்கு நேரங்காலம் இல்லை, நமக்கு தான் நேரங்காலம் உண்டுன்னு அவர் சொன்னார். அப்படின்னா என்ன தெரியுமா? நம்ம தான் நேரத்தை பார்த்து ஆண்டவர் அற்புதம் செய்வார், நாட்களை பார்த்து அற்புதம் செய்வார். இதை நாம் என்ன பண்ணுறோம்? நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு என்ன இல்லை, அவர் 10 பாகையை பின்னிட்டு போக செய்ய முடியும். அவர் சூரியனை நிறுத்த முடியும். இன்னைக்கு ஆண்டவர் சூரியனை நிறுத்திட்டாரு. நாளைக்கு ஒரு வீட்டுக்கு வரேன்னு சொல்றீங்க, நாளை மாலைக்கு 6 மணிக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் சூரியனை நிறுத்திட்டார், போக முடியுமா? போக முடியாது. அப்போ அவருடைய நாட்காட்டில நாளும் இல்லை, நேரமும் இல்லை, சமயம் இல்லை. ஆனால் ஏற்ற வேலை என்று நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த வேளையில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சரியாக நமக்கு அற்புதம் செய்வார். இங்கே 7ஆம் அதிகாரம் வரும்போது கர்த்தர் அவளை பார்த்து அழாதே. இங்கே 13ஆம் வசனம், கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி. இன்னைக்கு கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த மனதுருக்கம் என்பது யாரிடத்திலும் நாம் பார்க்க முடியாது. மனதுருக்கம் என்பது யாரிடத்திலும் பார்க்க முடியாது. அன்றைக்கி ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்க்குறேன். ஒன்றும் இல்லை, ஒரு பையன், வாலிப பையன் நின்றுட்டு இருக்கிறான். அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஒரு காரன் ஒரு பைக் அடிச்சுட்டு தூக்குறான். அந்த ஆள் கீழே விழுந்து பிறண்டு உயிர் போகலை. ஆனால் இவன் இப்படியே நின்றுட்டு இருக்கிறான். யாரு? அந்த பஸ் ஸ்டாண்டில் வாலிப பையன் எதுவுமே நடக்காத மாதிரி நின்றுட்டு இருக்கிறான். அந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒருவேளை நான் யோசிக்கிறேன், இவனுக்கு கண்ணு தெரியாதா, காது கேட்காதா, மூளை வேலை செய்யலையா, இல்லை ஸ்டக்காகி போய் நின்றுட்டானா? அவன் அதுக்கப்புறம் அந்த பைக்கை எடுத்து எழுந்து அவன் போகிறான். அப்படியே நின்றுட்டு இருக்கிறான். அப்படின்னா என்ன தெரியுமா? இன்றைக்கி இருக்கிற காலம், எனக்கு ஏண்டா பிரச்சனை, எனக்கு ஏண்டா வம்பு, நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயிட்டு இருக்கலாம்னு நினைக்கிற உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் சில நேரம் மற்றவர்களுக்கு பிரச்சனை வரும்போது நாம் மனதுருகுகிறோம். பார்த்தீங்களா? அது ஆண்டவருக்குள்ள ஒரு குணாதிசயம். இன்னைக்கு சில நேரம் கிறிஸ்தவ வட்டாரத்தில் இந்த குணாதிசயமே கிடையாது. ஒருத்தவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் பார்க்கறது இல்லை, ஒருத்தவங்களுக்கு வியாதினா விசாரிக்கிறது இல்லை. ஒருத்தவங்க பிரச்சனையில் இருக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒருத்தவனுக்கு வியாதி வந்துச்சுன்னா ஆமாம் தேவை, அவன் எவ்வளோ நக்கலாக நடந்து போனான் அப்படின்னு பேசுகிற உலகத்தில் வந்துட்டோம். ஒருத்தவன் கடை பிரச்சனையில் இருக்கிறான்னா கொழுப்பு, அதுக்கு யார் அதை போயிட்டு வண்டி வாங்க சொன்னான்? வண்டி இன்னைக்கு தேவை, வேறு வழி இல்லை, வண்டி இல்லாமல் எங்கே போக முடியாது, வாங்கிட்டாங்க. ஆனாலும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம எப்படி பேசுகிறோம்? கொழுப்பு பிடிச்சி போய் கடனில் மாட்டிக்கிச்சு. யாராவது கடனில் மாட்ட வேண்டும் என்று கடன் வாங்குவதில்லை, எப்படியாவது அடைத்து விடலாம் என்று சொல்லி தான் நம்பிக்கையில் வாங்குகிறார்கள். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் மனதுருக்கம் நமக்கு தேவை. அவர் மனதுருகினார். இயேசு மனதுருகி அவளை பார்த்து அழாதே என்று சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதான் சொல்றார், அழாதே. இன்னைக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து நாம் யோசித்து கொண்டு இருக்கலாம், அடுத்தது என்ன நடக்க போகிறது என்று தெரியாம இருக்கலாம், அடுத்தது என்ன ஆகும் என்று நீங்க யோசிச்சிருக்கலாம். ஆபிரகாம் மோரியா மலையில் என்ன பண்ணாராம்? தன்னுடைய மகனை கூப்பிட்டு கொண்டு என்ன செலுத்த போனார்? பலி செலுத்த போனார். இன்னைக்கு என் பையனை பலி ஆக்கிடுவான், வாடா கத்தி எடுத்தனா பிடிங்கி என்ன ஒரு குத்திடுவான். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களாம் விவரமா இருக்கிறானுங்க. கத்தி எடுத்து கொய்யாக்கா வெட்டுறவனுக்கு நம்மளை வெட்ட எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த அளவுக்கு இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் என்ன பண்றாங்க? டேலண்டா இருக்கிறாங்க. ஆனா ஈசாக்கு அவன் தன்னுடைய பிள்ளைய என்ன பண்றானா? பலி செலுத்தும் போது எத்தனை வயசு தெரியுமா? 17 வயசு. டீனேஜ் 17. நமக்கு 13 வந்தாலே அம்மா கேட்போம், யாரு நீ, உனக்கு என்ன வேணும், என்னை அடிக்காத, என் மேலே கை வைக்காத, நான் போலீஸில் என்ன பண்ணுவேன், கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் 13ல். ஆனால் இங்கே 17ல் இருக்கிற ஈசாக்கை தன்னுடைய அப்பா பலி செலுத்த மோரியா மலைக்கு கொண்டு போகிறார். மலைக்கு இருபுறம் உண்டு. மலை எப்படி இருக்கும்? மலை எப்படி ஒரு பக்கம் செவுர் மாதிரியா இருக்கும்? இந்த செவுத்து கூட 2 பக்கம் உண்டு. அப்போ மலை என்பது இருபுறம் உண்டு. சில மலைலாம் சுற்றி ரவுண்டாக இருக்கும். ஆனால் இங்கே ஆபிரகாம் என்ன பண்ணுறான்? தன்னுடைய மகனை பலி செலுத்த மோரியா மலைக்கு கொண்டு போகிறான்.
நடக்கிறாங்க 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 நடக்கிறாங்க, மேலே நடந்துட்டே இருக்கிறாங்க. அவன் ஈசாக்கு என்ன நினச்சிருக்கான், என்னப்பா ஆடு காணுமே கேட்டானா? கேட்கல. ஆனாலும் அவன் நம்பிக்கையோடு புறப்பட்டு போனான். போயிட்டு இப்போ மலை உச்சிக்கு போயிட்டாங்க. ஈசாக்கை படுக்க வைத்துட்டு கட்டையெல்லாம் அடிக்கிட்டு இப்போ போட்டு தள்ள கையை தூக்குறான். அங்கே ஒரு ஆடு கத்துது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் பையன் மேலே என்ன பண்ணாத, கையை போடாத அப்படின்னு சொல்லி ஒரு முற்பதற்குள்ள ஒரு ஆடு என்ன இருக்குதான், சிக்கி கொண்டு இருக்கிறது. அதை கொண்டு வந்தான், பிற்பாடு பலி செலுத்தினான். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இதை எதற்காக சொல்றேன் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்து நீங்கள் புறப்பட்டு போகும்போது மலைக்கு அந்த பக்கம் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அவருடைய வார்த்தை கேட்டு நீங்கள் நடக்க 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 இன்னொரு பக்கம் உனக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தேவையான நன்மையும் உங்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆபிரகாம் புறப்பட்டு போகும்போது ஆடை கொண்டு போல ஒரு ஆத்துமாவை கூட கொண்டு போனான். ஆனால் போக போக அவனுக்கு தெரியாது ஆண்டவர் இன்னொரு பக்கம் வேலை செய்கிறார் என்று. ஏனால் ஆபிரகாம் புறப்பட்டு மலை ஏற ஏற அங்க பக்கத்திலிருந்து ஒரு ஆடு மேலே ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஆடு எப்படி வந்திருக்கும் மலை உச்சிக்கு? ஆடை மேய்ப்பன் என்ன பண்ணுவான், ஆடுக்கு பயந்த சுபாவம் உண்டு. நம்ம ஊர் மாதிரி மொரட்டு மாடு இல்லை. மாடு கூட மலையை ஏறி போயிடும், அதுக்கு பலன் உண்டு. ஆடு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயப்படும். ஆடை குறித்து வாசிக்கும் போது நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல அவர் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் என்று வாசிக்கிறோம். ஏன் தெரியுமா அமர்ந்த தண்ணீர் என்று வருகிறது? ஆடுக்கு ஊத்துற தண்ணினா பயம். அப்படியே ஓடிக்கிற தண்ணியில் போய் தண்ணி குடிக்காது, அது அமைதியாக இருக்கிறத தான் விரும்பும். ஆனால் அந்த ஆட்டை கூட ஆண்டவர் அந்த மலை உச்சிக்கு கொண்டு வர முடியும் என்றால் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சரியான நேரத்தில் கொண்டு வர முடியும். அது வியாதியாக இருக்கலாம், வருத்தமாக இருக்கலாம், உபத்திரவமாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம், நிந்தையாக இருக்கலாம், அவமானமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவருடைய வார்த்தையை கேட்டு நாம் கீழ்ப்படிந்து நாம் புறப்பட்டு போகும்போது நமக்காக கர்த்தர் அவர் நமக்கு தெரியாத வழியில் அவர் வேலை செய்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்தான், அப்படியே செய்தான், அப்படியே அவனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாரு? நிறைவேற்றினார். இன்னைக்கு ஆண்டவருடைய சொற்படி நாம் செய்வோமானால் நம்முடைய பார்ப்பதற்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், நமக்கு பார்ப்பதற்கு ஒரு அடையாளம் தெரியாமல் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் அது அனுபவிக்க முடியாது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை மாற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். அழாதே என்று சொன்னவர் அவர் சும்மா இருக்கவில்லை. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் பிரச்சனைகள் சூழ்ந்து நிற்கும் போது எல்லாரும் வருவார்கள், ஆறுதலை படுத்துவார்கள், போய்விடுவார்கள். யோபுடைய வாழ்க்கையில் நடந்துதா? அவனுடைய நண்பர்கள்லாம் வந்து என்ன பேசுறாங்க? ஆறுதலாக கூட கொஞ்சம் பேசலை. நீ இதை பண்ணிட்டு இருப்ப, ஒரு வேளை பாவம் செஞ்சிருப்ப, தப்பு பண்ணியிருப்ப. இன்னைக்கு சில நேரம் மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் வரும்போது ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் வந்தாலும் இன்னொரு பக்கம் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்திட்டு போவதற்கு தான் நிறைய பேர் வரான். ஒரு பாஸ்டர் சொல்லும்போது, ஏற்கனவே நான் புண்ணுல கிடைக்கிறேன், இதுல உப்பு தண்ணியை வேற எடுத்துன்னு வந்து ஊத்துறான் எரியத்துக்கு. இன்னைக்கு சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில சில காலங்கள் சில சூழ்நிலைகள்ல ஆறுதல் படுத்துவதற்கு ஆட்கள் வரலாம். நம்முடைய அண்ணன் வரலாம், தம்பி வரலாம், அம்மா வரலாம், அப்பா வரலாம். அவர்கள் அழாதே என்று சொல்வது மாத்திரம்தான் அவர்களால் செய்ய முடியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரமாக அழாமல் இருப்பதற்கு ஆண்டவரால் மாத்திரம்தான் செய்ய முடியும். அவர்கள் வார்த்தையில் தான் சொல்லுவார்கள், என் கர்த்தர் அவருடைய செயல்களில் காட்டுவார். இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு? சொல்றாரு, அவருடைய வாழ்க்கையில அப்படியே என்ன பண்றாரு? செய்கிறவரா இருக்கிறார். அப்படியே வாசிக்கிறோம் பாருங்க, 14ஆம் வசனம். கிட்ட வந்து பாடி தொட்டார். இந்த 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 சம்பவம் வரும்போது எனக்கு அடிக்கடி ஒரு சம்பவம் வரும். எல்லாருடைய சபையிலும் பைபிளை வேகமாக படிக்கிற ஆட்கள் உண்டு. சங்கீதம் 91:1 சரு சருன்னு எடுத்து படிச்சுடுவாங்க. சங்கீதம் 91:1 என்ன போட்டுக்குது? என்ன போட்டுக்குது? யாருக்கு தெரியும் பாஸ்டர்? போட்டுக்கிறது சொல்லுங்களேன். உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன். இது போல வசனத்தை சொல்லும் போது வேகமாக எடுத்து படிக்கிற ஆட்களும் உண்டு. சில நேரம் கொஞ்சம் மாற்றி படிக்கிறவங்களும் உண்டு. வசனம் இருக்கும், இவங்க மாற்றி படிச்சிடுவாங்க.
அதே போல தான் ஒரு நாள் பாஸ்டர் பிரசங்கும் போது இந்த சம்பவத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். எடுத்து சொன்ன உடனே ஒரு அம்மா வேகமா எடுத்து வாசிச்சாங்களாம், ஏசு பாவாடையை தொட்டார்னு. அடப்பாவி, அவர் கேட்கிறாரு, அவர் பாஸ்டர் ஸ்டக் ஆயிட்டாரு. ஏசு பாவாடையில தொல்லம்மா, பாடையை தொட்டார். இன்னைக்கு பைபிளை சில நேரம் வேகமா படிக்கிறோம் என்று சொல்லி படிச்சிடறோம், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் படிச்சிடறோம். ஆனா இங்க இயேசு பாடையை தொட்டார், பாடையை தொட்டார். இன்னைக்கு அங்க நடக்கிற காரியம், அவர் அழாதே. அதற்கு பின்பாக இயேசு பாடையை தொட்டார். அவர் சரீரத்தை தொடல. நல்லா யோசிச்சு பாருங்க, இயேசு சரீரத்தை தொட்டார்னு போடல, அந்த பாடை சுமந்து வந்தவங்கள அந்த சும்மா லைட்டா டச் தான் பண்றாரு. இன்னைக்கு இது கீபோர்டு, நிறைய பேருக்கு கீபோர்டு வாசிக்க தெரியும், கீபோர்டு தெரியும், இதான் கீபோர்டு, இதை நான் என்ன பண்றேன், டச் பண்றேன். இது பேரு வாசிக்கிறது. வாசிச்சா என்ன வரும், சவுண்ட் வரும். இயேசு அந்த பாடையை தான் தொட்டார், ஆனால் அவருடைய வல்லமை சரீரத்துக்குள்ளாக பாய்ந்தது. அவர் சரீரத்தை இறக்குப்பான்னு சொல்லவே இல்லை. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் தொடர்ந்து 7 வாரம் சர்ச்சைக்கு வாமா, 7 நாள் வா, 21 நாள் உபவாசம் போடு, அப்புறம் கொஞ்சம் காணிக்கை கொடுக்கணும், ஆண்டவருக்கு அற்புதம் செஞ்ச உடனே முன்கூட்டியே நம்ம பிட்டை போட்டுருவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்க அவர் பாடை சுமந்தவர்கள் சுமந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் தொட்டார், தொட்ட உடனே அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். நாம் நினைக்கிறது போல் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் அற்புதம் செய்ய மாட்டார். ஒரு சிலருக்குள்ள ஆண்டவர் தொட்டு சுகமாக்கிறார், இங்க தொடாமலே சுகமாக்கிறார். அவர் தொடுகிற காரியம் என்ன தெரியுமா, பாடையில என்ன இருக்கும் யாருக்கு தெரியும் பாஸ்டர், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பாடை. நமக்கு பாடையில் என்ன இருக்கும், கட்டை இருக்கும், அதுல பூ இருக்கும், அதுல உயிரோட இருக்கும்போது அவன் பூ வாங்கி கொடுத்துருந்தான், அந்த மாலையை போட்டுருந்தான், இன்னும் 5 வருஷம் உயிரோட வாழ்ந்துருப்பான் சந்தோஷத்துல. அதுல என்னென்னவோ இருக்கும், என்ன போட்டிருப்பாங்க, நல்லா ஒரு தென்னை ஓலையை ஒட்டிட்டு வந்து அவருக்கு பெட்டை போட்டு படுக்க வச்சு எல்லாமே பண்றாங்க, அவருக்கு மெத்த கொடுக்குறாங்க. வீட்டில் அவர் உயிரோட இருக்கிற நேரத்தில் தரையில படியா முனிக்கு நான் கட்டில் கேட்குதுன்னு விரட்டி விட்டாலு இன்னைக்கு அப்படியே 4 பேர் சுமப்பான். உயிரோட இருக்கும்போது இடுப்பு வலின்னு தூக்கின்னு ஹாஸ்பிட்டல் போக மாட்டான். உண்மையாக தானே சொல்றேன். உயிரோட இருக்குது, கால் வஞ்சிச்சு, கொஞ்சம் கூட்டு போக மாட்டான். ஆனா செத்த பிறகு பேர் படுக்க வச்சு ஒரு ஆள் இல்லை, 4 ஆள் இல்லை, 10 பேர் சும்மாவே தோல் கொடுப்பான் வந்து, நான் சைடில் நின்னுகிற கடமை, சும்மா ஆக்ஷன் பண்றாங்க. இதே போலதான் இங்க பாடையை சுமந்து கொண்டு சென்ற வாலிபர்கள் என்ன பண்றார்களாம், நின்றார்கள். அவர் அதுக்கப்புறம் அவன் நின்ன பிறகு சொல்றாரு, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா, அவர் தொட்ட உடனே இவனே நின்ட்டானுங்க. அற்புதமே நடக்கல, ஆனாலும் அவர் தொட்ட பிறகு நின்றார்கள். இன்னைக்கு சில நேரம் ஆண்டவர் தொடுதலை உணர முடியும், ஆனா அற்புதங்களை பார்க்க முடியலன்னு நம்ம என்ன பண்றோம், ஏங்குறோம். ஆனால் அவர் அற்புதமும் செய்ய போதுமானவராயிருக்கிறார். அவன் ஏன் நின்னா, எதுக்கு நின்னா நமக்கு தெரியல, ஆனால் நின்றார்கள். அங்க ஒரு வல்லமை கடந்து சென்றிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் அழாதே என்று சொல்கிறவர் மாத்திரமல்ல, அழாமல் இருப்பதற்கும் அவர் என்ன பண்றாரு, கிரியை செய்கிறார், வேலை செய்கிறார், அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அடுத்தது வாசிங்க, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினானா. அவன் என்ன பேசியிருப்பான் என்றால், நம்ம யோசி பார்க்கிறோம், என்ன பேசினான் போல பேச தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார்கள். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், நல்லா இருக்கிற ஆளை பேசியே சாகச்சிரும் நம்ம பாஷையில. டேய் அவனாடா, டேய் இவனாடா, அவன் பேசியே கொள்ளுவான்டா, போயிடாதரா, ஆஸ்பான் பக்கத்தெல்லாம் போயிடாத, பேசியே என்ன பண்றான், மிரட்டிடுவான்னு சொல்ற மாதிரி இங்க பேச தொடங்கினான். அவன் ஒருவேளை நான் யோசிச்சு பார்க்கிறேன், என்ன பேசியிருப்பான், ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா, ஏசப்பா உமக்கு நன்றியப்பா. எங்க அம்மா, அந்த அம்மாவுடைய சூழ்நிலை, நான் ஒரே பையனா இருந்தேன், நான் ஒரு வேலை செத்துருந்தா என் அம்மா என்ன ஆயிருக்கும், முன்னாடி போக வேண்டிய, அதாவது ஃபர்ஸ்ட் போக வேண்டிய ஆளு இப்ப நெக்ஸ்ட் போக வேண்டியதா ஆயிப்போச்சு. புரிஞ்சிச்சு. இவர் அடக்கம் பண்ணிட்டு 2வது அம்மா போக வேண்டியது இப்போ
அம்மாவை இவன் அடக்கம் பண்ணிவிட்டு இவன் போகிறவனாய் மாறிட்டான். அப்படின்னா என்ன தெரியுமா? உன்னை குறித்தும் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் ஆண்டவர் கைவிடுகிறதில்லை. அவர் உடன்படிக்கையின் தேவன். அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். தாவீதுக்கு சொன்னதை அவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அன்னைக்கு ஆண்டவர் அவனுக்கு எதிர்பட்டு போகவில்லை என்றால், ஆண்டவர் அன்று அவனை சந்திக்கவில்லை என்றால், ஆண்டவர் அவன் மேல் மன துர்க்கவில்லை என்றால், அவன் மரித்து அவன் உடம்புல புல்லு முளைச்சிருக்கும். நம்ம ஊர் பாஷையில புழு பூத்து இருக்கும். ஒன்றும் இல்லாமல் போயிருப்பான். இன்னைக்கு அவனை பத்தி நாம் ஏன் இதெல்லாம் நாம் வாசிக்கிறோம் என்றால், அன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தவர் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். மரித்தவனை உயிரோடு எழுப்ப முடியும்னா நம்முடைய வாழ்க்கையில மரித்து கிடக்கிறதான காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், சரீரத்துக்குரிய காரியங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள், வேலைக்குரிய காரியங்கள், எதிர்காலத்துக்குரிய காரியங்கள், நம்முடைய பார்வைக்கு தான் அது மரித்து கிடைக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது மரிக்கவில்லை. இனி வாக்குத்தத்தங்களை நாம் யோசித்து பார்க்கும்போது, ஆண்டவரே 20 வயசுல ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, 30 வயசுல ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, 40 வயசுல ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, அது இன்னும் நிறைவேறவில்லை என்று நாம் தான் நினைக்கிறோம். ஆனால் அதை நிறைவேற்றுகிற காலத்துக்குள் நாம் வந்துவிட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். நம் வாக்குத்தத்தங்களை வைத்து நாம் என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம். வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபம் பண்றோம். எங்க? செல்ஃப்ல அல்லது செவுத்துல வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபம் பண்றோம். சிலர் செவுத்துல என்ன பண்றோம்? வாக்குத்தத்த ஸ்டிக்கரை வைத்து ஜெபம் பண்றோம். அப்படின்னா என்ன தெரியுமா? வாக்குத்தத்தம் அங்க இருக்கு, இங்க இல்லை. ஜனவரி 1ஆம் தேதி வாக்குத்தத்தங்களை என்ன பண்றோம்? ஆசையா வாங்குறோம். இன்னைக்கு அந்த வாக்குத்தத்தம் என்னன்னு கேட்டா தெரியாது. என்ன வாக்குத்தத்தம்? ஜனவரி 1 பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலேயே ஆகும். இது 3 மாசம் ஆயிருக்கு. 6 மாசம் கழிச்சு நான் வாக்குத்தத்தம் தெரியலையே பாஸ்டர் அப்படின்னு தலையை சொறிவோம். அப்போ ஆண்டவர் யோசிப்பாரு, இவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தையே இவன் மறந்துட்டான், அப்புறம் நான் எப்படி இதை செய்ய முடியும்? அப்போ ஆண்டவரும் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். நம்ம எப்படி தன்னுடைய பிள்ளையினிடத்தில் எதிர்பார்க்கிறோமோ, இவன் 5வது படிக்கிறானா 5வது ஏற்ற வளர்ச்சி இருக்க வேண்டும். நான் வளர்ச்சி இருக்கணும். 5வது படிக்கிற ஆளுக்கு ஏபிசிடி கூட தெரியலனா என்ன கேட்பேன்? டேய், ஒரு ஏபிசி கூட தெரியல உனக்கு, எதுக்கு நீ ஸ்கூலுக்கு போற? வா, உன்னை வேற எங்கேயாவது ஒரு ஸ்கூலில் சேர்க்குறேன் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவோம். அப்போ ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்குற மாதிரி ஆண்டவரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம் நினைக்கிற காரியம் என்ன தெரியுமா? எல்லாத்துலேயும் வளர்ந்துருப்போம். ட்ரெஸ்ஸிங்கில் வளர்ந்துருப்போம், மேக்கப் பண்ணத்தில் வளர்ந்துருப்போம், செல்ஃபோனில் வளர்ந்துருப்போம், அல்லது பைக்கில் வளர்ந்துருப்போம். டெக்னாலஜியில் அட்வான்ஸாக போயிட்டுருக்கோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்தங்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணதில்லை, சபைக்கு பைபிளே எடுத்துகிட்டு வரது கிடையாது. ஏன் தெரியுமா? ஃபோன்லேயே நான் பார்த்துக்கிறேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபோனில் உங்கள் மூஞ்சை தான் பார்க்க முடியும். அது சொல்லும், நேற்றுலேருந்து நீ குளிக்கல, மேக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன்னு அது சொல்லும். ஃபோனில் நம்ம மூஞ்சை பார்க்க முடியுமா? ஆஃப் ஆன ஃபோன்லேயே மூஞ்சை பார்க்கலாம். நீங்கள் வேணால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உங்கள் மூஞ்சை எடுத்து பாருங்கள். கொஞ்சமாவது கருப்பாக தெரியும். கருப்பாக இருக்கிறது இன்னும் கருப்பாக தான் தெரியும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம் வேதத்தை, அநேக சொல்லுவாங்க வேதத்தை நாம் சுமந்தால் அது நம்மை சுமக்கும். அதெல்லாம் சும்மாக்காத. வேதத்தை தூக்கி நான் தலையில் வச்சே சுமக்கிறேன், வாங்க போலாமா அப்படின்னு சொல்லி எங்கேயோ போனாலும் இந்த வேதம் என்னை சுமக்காது. ஏன் தெரியுமா? இந்த பேப்பரில் வல்லமை இல்லை, ஆனால் இந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அப்போ வேதத்தை சுமப்பது என்பது வேதத்தை கையில் எடுத்துகிட்டு போவதில்லை. ஸ்கூலில் நோட்டு புக் கூட தான் தூக்கிட்டு போகிறீங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட் நான் சொல்கிற முடியுமா? கரெக்டாக்கா? ஸ்கூலில் எல்லா பசங்களும் தான் நோட்டு புக் ஏற்றுன்னு வருது. அவன் அழகாக பைண்டிங் பண்ணி சும்மா லேபிளை ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டி அதில் அழகாக பேரை போட்டு அதில் ஸ்டிக்கர்லாம் பக்கமாக ஒட்டி வச்சுருக்க பசங்களை நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்க முடியும். அப்புறம் இப்போ முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, பைண்டிங் கடையில் கொடுத்து அது பேப்பர் போட்டு அதை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே ஸ்மெல் ஏற்றும் போது பார்த்து அப்படிலாம் பண்ணியிருக்கிறோம் ஸ்கூலில். அது அழகாக பத்திரமா 1 மாதம் என்ன பண்ணுவான், செல்ஃபில் வச்சோம், தேயும். அது 12 மாதம் கழித்து பார்த்தா அது பிஞ்சு போன புக்காக இருக்கும். இதெல்லாம் நம்ம வைத்து நாம் ஒரு மனிதனை படிக்கிறவன் சொல்ல முடியாது. ஸ்கூலில் எல்லாம் தான் பேகை மாட்டின்னு பக்காவாக பசங்க வரானுங்க. இன்றைக்கிற பசங்க புள்ளிங்கோ முடி நேராக நட்டுக்கு நிற்குது. ஆமாம், அவனை வச்சு தலையை வச்சு இப்படி செவுத்தில் கோடு போட்டோன்னா கோடு வந்துடும்.
இன்னைக்கு ஸ்டைல் ஆயிடுச்சு. என் பையன் சொன்னான் இன்னைக்கு காலைல இந்த சட்டை போடும்போது, அப்போ இது புள்ளிங்க சட்டை, இது புள்ளிங்க சட்டை இல்லடா, இது என் சட்டை தான் சொன்னேன் காலைல. அப்போ புள்ளிங்கோனா அவனுக்கும் தெரியுது, இந்த வயசில் புள்ளிங்கோ சட்டைனா என்ன, மானவரியாக போட்டுக்கின்னு கலர் கலராக போட்டுக்கின்னு, இந்த காலில் ஒரு செருப்பு ஒரு கலரும், அந்த காலில் ஒரு செருப்பு ஒரு கலரும், இந்த பக்கம் ஒரு முடி கலரும், இந்த பக்கம் முடி கலரும். இங்கே பெண்கள் மூக்கில் கம்பல் குத்தி பார்த்துக்கிறேன். இப்போ ஆண்களும் மூக்கில் கம்பல் குத்துறான். காதில் கம்பல், இங்கே கம்பல், இங்கே கம்பல். இன்னும் எங்கே கம்பல் குத்தலாம், கண்ணு உள்ளதான் கம்பலை குத்தலை. இன்னும் கொஞ்ச நாள் அதையும் குத்த முயற்சி பண்ணுவோம். மேலெல்லாம் குத்திட்டான், எல்லாருக்கும் கம்பல் வச்சுட்டான். இதை வைத்து ஒரு மனிதனை நாம் கணக்கு போட முடியாது. அவன் அழகுக்காக பண்ணுறான், ஸ்டைலுக்காக பண்ணுறான், ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுறான். அதை வைக்கிறதுனால் நாம் என்ன பண்ண முடியாது, அவன் படிக்கிறவன் என்று சொல்ல முடியாது. அதே போல தான் இன்னைக்கு வேதத்தை எடுத்துக்கொண்டு வருவதினால் ஆண்டவர் நம்மை சுமக்கிறவர் அல்ல. அந்த வார்த்தை இருதயத்தில் ஏத்த ஏத்த ஏத்ததான் ஆண்டவர் நம்மை சுமக்க போதுமானவராயிருக்கிறார். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும், அபியாசப்படுத்த வேண்டும், அதை படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இன்னைக்கு தியானம் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு தியானம் என்பது எப்படி தெரியுமா நினச்சிக்கிறான், 2 காலை முட்டி காலை போட்டு தோ இப்படி கையை வச்சுக்கின்னு அப்படியே இவர் தூங்குறாரா மூச்சுங்கிறாரானே அவனுக்கும் தெரியாது. இன்னைக்கு தியானம் பண்ணுறாங்க, யோகா பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாரு, கண்ணை மூடிக்கினா அப்படியே சில ஆள்லாம் அப்படியே கொஞ்சம் விட்டிங்கன்னா அப்படி விழுவான். அந்த தியானத்தை பற்றி பேசவில்லை. தியானம் பண்ணுவது என்பது அந்த வசனத்தை நினச்சிட்டே இருக்கணும். ஆண்டவரே சொல்லியிருக்கீங்களாப்பா, ஆண்டவரே நடத்துவீங்களாப்பா, சொல்லியிருக்கீங்களே, செய்யுங்க 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 என்று அதையே நினைத்து கொண்டிருப்பது தான் தியானம். நீ போய் எங்கேயாவது நம்ம ஊர் பாஷை குத்துக்கல் மாதிரி உக்காந்துக்கின்னு அப்படியே கண்ணை மூடிக்கின்னு இதை ஏதாவது நினச்சிக்கின்னு நான் தியானம் பண்ணுறேன்னா ஆண்டவர் 2 தலையிலே கொட்டுவார். நீ தியானம் பண்ணல, நீ கறி குழம்பையோ மீன் குழம்பையோ நினச்சிட்டு இருக்கிற. வசனத்தை யோசிங்க, அதை தியானிங்க, அதை சிந்தித்து கொண்டே இருங்க. இன்னைக்கு உதாரணத்து சொல்கிறேன்னே, ஒரு வீடு கட்டுவோம் அப்படின்னா அக்கா கட்டிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம எப்போவுமே நம்ம மைண்ட்லேயே இருக்கும். இங்கே இந்த ரூம் வரணும், அங்கே அந்த ரூம் வரணும், இங்கே பெட்ரூம் வைக்கணும், இந்த கலர் டைல்ஸ் வாங்கணும். டைல்ஸே வாங்கியிருக்க மாட்டோம், ஆனால் நம்ம மைண்டில் போயிட்டே இருக்கும். கதவே வச்சிருக்க மாட்டோம், ஆனால் இப்படிலாம் கதவு வைக்கணும்னு மைண்டில் போயிட்டே இருக்கும். ஜன்னலே வச்சிருக்க மாட்டோம், கம்பியே வச்சிருக்க மாட்டோம். ஏன், அப்போ தான் குழியே வெட்டியிருப்போம் வீட்டுக்கு பேஸ்மெண்ட் போட. ஆனால் மைண்டில் எப்படி போகும், இப்படிலாம் கட்டணும், இப்படிலாம் கட்டணும், இப்படி இருக்கணும், இந்த கலர் பெயிண்ட் அடிக்கணும், என் பொண்ணுக்கு பெட்ரூம் இப்படி இருக்கணும், என் பையனுக்கு வாசகால் இப்படி வச்சா பிடிக்கும், இப்படி திறந்த ஓட்டோடனே சுட தண்ணி ஊற்றணும், இப்படி திறந்தா ஜில்லுன்னு தண்ணி ஊற்றணும். இதெல்லாம் ஏன் தெரியுமா நினைக்கிறோம், அது நம்முடைய இருதயத்துக்கு வந்துச்சு. அடுத்தது நான் செய்ய போகிறேன். அதே போல தான் வாக்குத்தத்த வசனங்களும். இன்னைக்கு நம்ம ஒரு வீடு கட்டுவதற்கு முன்பாக எப்படி ஒரு பிளான் போடுறோமோ, ஒரு வீடு கட்டி முடிப்பதற்கு முன்பாக என்னெல்லாம் நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும். இந்த இடத்துல வாசகாலில் இந்த வசனம் வைக்கணும், ஆனால் வாசகால் என்ன பண்ணியிருக்க மாட்டோம், ரெடியே பண்ணியிருக்க மாட்டோம். ஆனாலும் நம்ம மைண்டில் என்ன பண்ணோம், ஓடிட்டே இருக்கும். இது வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருப்பதனால் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது ஆவிக்குரிய சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமோ, இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஓடிட்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. வீடு கட்டி முடிப்பதற்கு முன்பாகவே நம்முடைய மைண்டில் இப்படி பிளான் வருவது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் இதெல்லாம் செய்வார் என்று நீங்கள் பிளான் போடணும். ஆண்டவரே வியாதி, ஆனால் வியாதியை மாற்றுவீங்கப்பா. எப்படி அவரால் வியாதி மாற்ற முடியும், அவருடைய வார்த்தையால் தான் வியாதியை மாற்ற முடியும். பிசாசு ஆண்டவரிடத்தில் வந்து என்ன பேசுறான், இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும். எத்தனை நாள் உபவாசம் இருந்தாரு, 40 நாள். நம்ம ஒரு வேளை சாப்பிட்னாலே 2 வேளை சேர்த்து சாப்பிடுவோம். சொல்லுவோம், வாய்த்தன்னு சொல்லுவோம், ஐயோ நான் ஃபாஸ்டிங் இந்த இன்னும் போடு இன்னும் போடு இன்னும் போடுன்னு அவருக்கு தொப்பைமா பெஸ்ஸு போட்டு இப்படி நடப்பார். என்ன, ஒரு வேளை பாஸ்டிங் இருக்கிறது 3 வேளை சேர்த்து சாப்பிடுறது. நீ மனுஷன் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டா பரவாயில்லையே, 2 நாளுக்கும் சேர்த்து வச்சு சாப்பிட்டா உபவாசம் சொல்லி எப்படி இருக்கும். அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா, உபவாசம் இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் நல்லதா. இதெல்லாம் என்ன பண்ணுறோம், நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும், அபியாசப்படுத்த வேண்டும். ஆண்டவர் வியாதி இருக்கிறது உண்மைதான், ஆனாலும் நீங்கள் வியாதியை மாற்றுவீங்க. பிளான் போடுங்க. கடன் இருக்கிறது உண்மைதான், கடன் பிரச்சனைகளை மாற்றுவீங்க. எனக்கு போராட்டம் உண்மைதான், பிசாசு இல்லைன்னு சொல்ல முடியுமா. ஏன், ஆண்டவர் அப்பங்களை அவர் 40 நாள் உபவாசம் இருந்தார் தான், ஆனாலும் அவரால் சாப்பிட முடியாதா. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்னைக்கு நமக்கு பிழைப்பே எங்க இருக்குது, வாயில தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சில ஆள் வாயிலே பழச்சிப்பான், அது உண்மைதான். ஆனாலும் இங்கே ஆண்டவர் வசனம் தெரியாவிட்டால் பிசாசினிடத்தில் ஆண்டவரும் தோற்று போயிருப்பார். ஆனால் அவர் வசனத்தை பேசுகிறார்.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தோல்விக்கு காரணம் என்பது ஆண்டவர் அல்ல, நாம் வசனத்தை பேசாது இருப்பதினால்தான். நம்முடைய வாழ்வில ஏன் போராட்டம் இருக்கு? வசனத்தை பேசல. நம்முடைய வாழ்க்கையில ஏன் பிசாசு நம்ம பின்னாடியே வரான்? ஜிலுக்கு ஜிலுக்கு ஜிலுக்குன்னு வரமாட்டான் பிசாசு. அப்படியே நான் பிசாசு வந்திருக்கேன்லாம் உங்ககிட்ட பேச மாட்டான். பிசாசு எப்படி வருவானா? வெள்ளையில வருவான். சில ஆட்கள்லாம் பிசாசு கருப்பாகிறானே சொல்லி ஏமாற்றி வச்சுட்டாங்க. பிசாசு கருப்பாகவும் வரமாட்டான், வெள்ளையாகவும் வரமாட்டான், பச்சை காலத்தில் வரமாட்டான், சிவப்பு நிறத்தில் வரமாட்டான், உன் வாழ்க்கையிலே சேர்ந்து வருவான். இன்னைக்கு இந்த பொருளை பார்க்குறோம், பிசாசை பார்த்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செருப்பத்தை அடிப்பீங்க. நம்மால் நிறைய இடத்துல அப்படி தானே, பிசாசு வரக்கூடாது செருப்பை கட்டி வச்சுக்கிறான், தொடப்பத்தை கட்டி வச்சுக்கிறான். பிசாசு பூமியே பார்க்குறான், அவன் தொடப்பத்தை பார்க்க மாட்டானா? அவன் எவ்வளோ பெரிய தொடப்பத்தெல்லாம் பார்த்துருப்பான், எவ்வளோ பேர் வீட்டில் தொடப்பத்தால் அடிவாங்க பார்த்துருப்பான். அவன் நினைப்பாடே, நேற்று தான் நீவும் புருஷனை தொடப்பத்தில் வச்ச, என்ன அடிக்கலாமா பார்க்குறியான்னு பிசாசு திட்டம் போடுவான். இப்போ அது இப்போ பிசாசு சொல்லுவான் மனைவி பார்த்து, நேற்று தானே ஜல்லிக்கரண்டில் உன் புருஷனை அடி வாங்கின புருஷன்கிட்டன்னு அவன் யோசிப்பான். அப்போ பிசாசு என்ன பண்ணுறான்? அவன் வாழ்க்கையோடு தான் வந்துட்டு இருக்கிறான். ஆனால் அந்த வாழ்க்கையோடு அவன் வந்தாலும் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இருக்கிறது. இயேசு பிசாசை வார்த்தையினால் ஜெயித்தார். இன்னைக்கு அதுக்கப்புறம் வாசிக்கிறேன், எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார். அற்புதம் நடந்தோடனே பயம் வருகிறது. இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்தால் பயம் வரும். என்ன பயம் வரும்? ஆமாண்டா இவன் பாஸ்டர் தான் அப்படின்னு ஒரு பயம் வரும். இப்போ பயம் வர மாட்டுது. இவனா டே வாடா, அவங்க உரிமையாக கூப்பிட்றாங்க, விளையாட்டுக்கு சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் கிரியை செய்தால்தான் ஒரு பயம் வரும். இன்னைக்கு சில ஊழியக்காரங்களாம் நம்ம பயப்படுவோம். ஏன்? ஆண்டவர் அவங்க வாழ்க்கையை பெருசாக உயர்த்தி வச்சுக்கிறாரு, அற்புதம் நடக்குது, அறியால் நடக்குது. ஆனால் சிலரை பார்த்தா பயப்படவும் மாட்டோம். ஏன் தெரியுமா? அற்புதமே நடக்கலை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்போது பிசாசுக்குள் ஒரு பயம் வரும். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிரியைகளை பார்க்கும்போது அன்று எப்படி அந்த மக்களுக்கு பயம் வந்ததோ, பிசாசும் நடுங்கி போகத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவார். பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். அவரால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவர் நம்முடைய புத்திக்கு தான் எதுவுமே தெரியாது. நம்ம ஜீரோ, அவருடைய பார்வைக்கு ஜீரோ. ஆனால் அவர் வந்தால் நம்ம ஹீரோவாய் மாற்ற முடியும். பில்டிங்கை கட்டுவதற்கு நாம் தான் பிரயாசப்பட வேண்டும். ஆனால் அவர் ஒன்றுமில்லாத இடத்தை ஒன்றை உருவாக்குகிறவர். ஒன்றுமே இல்லை. ஆபிரகாமுடைய மனைவிக்கு கர்ப்பம் செத்து போயிற்று. டாக்டர்களால் முடியாதது என் ஆண்டவரால் முடியும். ரிப்போர்ட் சொல்லுது முடியாது, ஆனால் ஆண்டவருடைய ரிப்போர்ட் சொல்லுது இது என்னால் முடியும், என்னால் ஆகும், நான் செய்து முடிப்பேன், நான் நிச்சயமாய் செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவருடைய தொடுதல் இருந்தால் போதும், அவருடைய வல்லமை வந்தால் போதும், அவருடைய கிருபை நமக்குள் இருந்தால் போதும், அவருடைய தயவு நமக்குள் இருந்தால் போதும், அவருடைய ஒத்தாசை நமக்கு இருந்தால் போதும். ஒத்தாசை என்பது எங்க வருகிறது? சங்கீதம் எத்தனை சங்கீதத்தில் வாசிக்கிறோம்? 100. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கிற தெய்வம் உறங்கார். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் அவர் மாத்திரம்தான். எவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையில மனிதர்கள் கூட இருப்பேன் என்று சொன்னாலும் ஒத்தாசை அனுப்புகிறவர் அவர். அவரை நோக்கி நாம் என்ன பண்ணுவோம்? பார்க்க வேண்டும். இன்று இந்த கைப்பெண்ணை குறித்து வாசிக்கும் போது அவை விதவையா இருந்தால், கனவில் இல்லை, ஆனாலும் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்த போது அவர்கள் தேவனை துதித்தார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், அவர் செய்ய போகிறார். இதை நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு கண்களை மூடி ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் கேட்ட வார்த்தையின்படி ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை, ஆவியானவர் எங்கேயோ அங்க பலன் உண்டு, ஆவியானவர் வரும்போது சுகம் உண்டு, ஆவியானவர் வரும்போது தைரியம் உண்டு, ஆவியானவர் வரும்போது ஒத்தாசை உண்டு, ஆவியானவர் வரும்போது ஆண்டவரே நாங்கள் நினைக்காதது நடக்கும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்க புத்தி கெட்டாத காரியங்களை செய்வீங்கப்பா. நீங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம்,
பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறார், அது இப்பொழுதே தோன்றும் என்று வசனத்தில் வாசிக்கிறபடி எங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை, புதிய திட்டங்களை, புதிய நோக்கங்களை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நாளில் கேட்ட வார்த்தையின்படி அழாதே என்று சொன்ன ஆண்டவர், அங்கே ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்ப ஆகாருடைய வாழ்க்கையில உனக்கு என்ன சம்பவித்தது, நீ ஏன் அழுகிறாய் என்று வார்த்தையின்படி, நீ சாகும் மேல் நினைக்கும் பிள்ளை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர், அவர் வாழ்ந்த நாட்கள் இப்ப சொல்றாரு, நீ அழாதே என்று சொல்லி அந்த வாலிபனை எழுந்திருந்து என்று சொல்லி அற்புதம் செய்தவர். அவரால் எல்லா சூழ்நிலை அற்புதம் செய்ய முடியும். 2000 ஆண்டுகள் முன்பாக ஆகாரை பார்த்து அழாதே என்று சொன்ன ஆண்டவர் அதுக்கு பிற்பாடம் சொல்றாரு, அந்த கைம்பெண்ணை அவங்களுடைய வாழ்க்கையில சொல்லும் போது அழாதே என்று சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். அவர் கூட இருக்கிறார், இதுவரை நடத்தினார், அவர் இனிமேலும் உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். 2 சாமுவேல் 7:18 வாசிக்கும் போது, இதுவரை நீ நடத்தினதுக்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம் என்று வசனத்தில் வாசிக்கிறபடி, இதுவரைக்கும் நீங்க நடத்தினதுக்கு நாங்கள் ஒன்றுமே இல்லப்பா, இதற்கு தகுதியானவன் இல்லப்பா, தகுதியானவன் இல்லப்பா, எல்லாம் உடைய கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நாமத்தினால் ஜெபக்கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விலகாத நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் பரிசுத்தவான்களும் இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.